அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் பிளாக்மெயில். படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஜிவி பிரகாஷ் நடிப்பில் இயக்குனர் மு. மாறன் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற படம் பிளாக்மெயில். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஸ்ரீகாந்த் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், பணக்காரர். அவரோட மனைவி பிந்து மாதவி, ரெண்டு பேரும் அவங்களோட பெண் குழந்தையோட காரில் ஊட்டிக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஹேர்பின் பெண்டில் எதிரில் வர்ற ஒரு காரில் லேசாக தடுமாறி சமாளிச்சிடுறாரு. இறங்கி அந்த டிரைவர்கிட்ட சண்டை போடுறாரு. திரும்பி வந்து பார்த்தா இவரோட குழந்தைய காணும், யாரோ கடத்திட்டு போயிடுறானுங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஜிவி பிரகாஷ் அவர் ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியில் வண்டி ஓட்டுறாரு. அவருக்கு ஒரு காதலி இருக்காங்க, அவங்க கர்ப்பமாகவும் இருக்காங்க. ஜிவி பிரகாஷோட பாஸ் முதலாளி ஒரு பார்சல் கொடுத்து இதை ஒரு இடத்துல டெலிவரி பண்ணிடுன்னு சொல்கிறாரு. இவர் ஓகேன்ட்டு வண்டியை எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ ஜிவி பிரகாஷோட காதலிக்கு உடம்பு சரியில்லை, அதுக்காக அவங்கள அழைச்சிக்கிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாரு. போயிட்டு வந்து பார்த்தா பார்சலையும் காணும், வண்டியும் காணும். இவர் ஓனர் இன்னும் ஏன் டெலிவரி பண்ணலை, சீக்கிரம் கொண்டு போய் கொடுன்னு சொல்ல, இவர் எங்கேருந்து கொடுக்கறது, பார்சலையும் காணும், வண்டியும் காணும். இன்னொரு பக்கம் ஸ்ரீகாந்த் பிந்து மாதவி கபில் இருக்காங்க இல்லையா, அவங்க குழந்தைய வேற காணும். பிந்து மாதவிக்கு ஒரு எக்ஸ் காதலன் இருக்கான். அவன் உன்னோட ஹஸ்பண்ட்கிட்ட இருந்து எனக்கு ஒரு பெரிய தொகை வாங்கி கொடுன்னு பிளாக்மெயில் பண்ணுறான் பிந்து மாதவியா. இங்கே ஜிவி பிரகாஷோட முதலாளி அந்த பார்சல் 50 லட்சம் நீ பாட்டுக்கு அசால்ட்டாக காணும்னா இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே கண்டுபிடிச்சி கொண்டு வா, இல்லைன்னா 50 லட்சம் பணத்தோடு வான்னு சொல்கிறாரு. அதை மட்டும் சொல்லலை, அதுக்கு வரைக்கும் உன் காதலி இங்கே என் கூட இருக்கட்டும், பார்சலோடைய பணத்தை கொடுத்துட்டு அழைச்சிட்டு போ, இல்லைன்னா 50 லட்சம் பணத்துக்காக நான் என்ன வேணுமோ பண்ணுவேன்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த குழந்தைய கடத்தினது யார் இவர் வண்டியையும் பார்சலையும் கடத்தினது யாரை பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையை. முதல் பாதி சுவாரஸ்யமாக விறுவிறுப்பாக போகுது. செகண்ட் ஹாஃப் இரண்டாம் பாதி இழுன்னு இழுத்துட்டாங்க. செகண்ட் ஹாஃபு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. இந்த படத்துக்கு பிளாக்மெயில்னு பேர் வச்சதுக்கு பதிலாக ட்விஸ்ட்டுன்னு பேர் வச்சுருக்கலாம். அவ்வளோ ட்விஸ்ட்டு தான். கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆன மாதிரி இருக்குது ட்விஸ்ட்டில். 2 ட்ராக் கதை, ரெண்டும் ஒரு கட்டத்தில் சந்திக்கும் போது சில ட்விஸ்ட் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. இந்த படம் பார்க்கும்போதே தனுஷ் நடித்த பொல்லாதவன், லோகேஷ் கனகராஜ் எடுத்த மாநகரம் படங்கள் மாதிரி இருக்குது. இரவுக்கு 1000 கண்கள், கண்ணை நம்பாதேன்னு 2 த்ரில்லர் படங்கள் எடுத்திருக்காரு இந்த படத்தோட இயக்குனர். அவர் எடுத்திருக்க 3வது த்ரில்லர் படம் தான் பிளாக்மெயில். திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி செகண்ட் ஹாஃப்லையும் இன்னும் கொஞ்சம் நல்லாவே எடுத்திருக்கலாம் இயக்குனர் மு. மாறன். இந்த படத்தில் நடிகர்கள் ஜிவி பிரகாஷ், ஜேஜு அஸ்வின், ஸ்ரீகாந்த், பிந்து மாதவி, ரமேஷ் திலக், ஹரிப்பிரியா இசை, ரெடின் கிங்ஸ்லி, முத்துக்குமார் மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க. டைரக்டர் ரைட்டர் மு. மாறன், மியூசிக் சாம் சிஎஸ், சினிமாட்டோகிராஃபர் கோகுல் பினோய், எடிட்டர் சான் லோகேஷ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தில் ஒரு சூப்பரான ஃபஸ்ட் ஹாஃபு, சுமாரான செகண்ட் ஹாஃபு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.